அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஹாய் ஹலோ வெல்கம். திஸ் இஸ் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருந்தது. ஏன்னா நம்ம சேனலே வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பியும் மானஸ்டன் வீடியோ போட்டான்டா மானஸ்டன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை திட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதையும் நம்ம லைட்டாக என்ன நானே ஸ்பூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே ஸ்டாண்டப் காமெடினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஆற்றிட்டோம். இப்போ இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம ஆற்ற போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி ஃபேம் ஆகி மக்களுக்கு இடையில நம்ம ஸ்டாராக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுவோம். அந்த ஃபீல்டில் நம்ம ஸ்டாராக இருக்கணும், நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகணும், அது ஃபேம் வேணும். பணம் காசெல்லாம் அப்புறமா தான். முதல்ல ஃபேம் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக கடினமாக உழைச்சி அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு சில பிரபலங்கள் அவ்வளோ பெரிய ஃபேமை அவங்க அடைஞ்சதுக்கப்புறம் இது வேண்டாம், நம்மள அப்படி மக்கள் ஒரு பட்டம் வைக்கிறது, மக்கள் விரும்பி சில பேருக்கு பட்டம் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த பட்டமே இனிமேல் எனக்கு வேண்டாம். இனி என்னை நார்மலாகவே என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்க, நார்மலாகவே என்னை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அவங்கவுங்க ஸ்டைல்லேருந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? அதில் நான் இப்போ ரீசெண்டாக நடந்ததுலேருந்து இதை ஃபஸ்ட்டு துவக்கி வச்ச செலிபிரிட்டி வரைக்கும் ஒரு 4 பேரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதில் ரீசெண்டாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம டோலர்களால் லேடி ஃப்ளாப் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட திருமதி நயன்தாரா விக்னேஸ்வரன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இனிமேல் என்ன டோன்ட் கால் மீ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இனிமேல் எங்களை லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடாதீங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை எதில் வச்சிருந்தாங்க அப்படின்னா மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மூலியமா அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அவங்க அந்த டைட்டில் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லேடி சூப்பர் ஸ்டார்னு ஜஸ்ட் ஹியரிங்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க ஒரு சில படங்களில், அதுவும் அவங்க ஹீரோயினியாக அவங்க மட்டுமே உமன் சென்ட்ரிக் படமாக நடிச்சிட்டு இருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா தவறாமல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ படங்களும் சரியாக போகிறதில்ல. விட்ட டாக்குமெண்ட்ரியும் பயங்கரமாக ட்ரோலில் சிக்கி அப்படியே சின்ன பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமும் பெருசாக படம் வாய்ப்பு வராத மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏறாக போகுது. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. மூக்குத்தி அம்மன் 2 அந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வரி கணேசன் அவர்களோட ப்ரொடக்ஷனில், சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷனில், ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட இசையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா படம் தயாராகிட்டு இருக்கு. இப்போ தான் பட பூஜை முடிச்சிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அப்டேட் மேலே அப்டேட் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் நம்ம சுந்தர் சியை நம்பலாம். ஏன்னா அவர் பார்ட் 1 பார்ட் 2க்கெல்லாம் ஒரே கதையை வச்சு 4 வெரைட்டி திரைப்படங்கள் கொடுத்து நம்மளை பயங்கரமாக பார்த்து அப்படி எப்படி சொல்கிறது, ஒரே கதை தான் ஆனால் 4 படம் காமிச்சு நமக்கு பயங்கரமாக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டைரக்டர்கிட்ட இப்போ இந்த மூக்குத்தி அம்மனும் சிக்கியிருக்குது. நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா எல்லாத்தையும் பார்த்து தெளிவாக கொடுத்துருப்பாப்புல, ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருப்பாப்புல. ரொம்ப யதார்த்தமான கதைகளை இருக்கும். ஆனால் சுந்தர் சி அவர்களோட டச் எப்படி இருக்குங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்மளா ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம அதுக்குன்னே ஆர்ஜே பாலாஜி அப்படியே தோண்டலாம் போலையே. த்ரிஷா வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாங்க. அது ஆக்சுவலாக எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி இவங்க முந்திக்கிட்டாங்க. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் டைட்டிலும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ த்ரிஷா வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மனுஷன் என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தாப்புல. பட் அது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. அதுக்குன்னு அந்த மனுஷன் தோண்டலாம் போல. சொர்க்கவாசல்னு ஒரு படம் நடித்தார். அதோட அடுத்து இந்த ஹாப்பி என்டிங் சொல்லிட்டு ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்தது. யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு விஷயம் நடக்கும்ட்டு. சூர்யா அவர்களோட 45வது படத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அது பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஓகே ஃபைன். அடுத்து நம்ம ரவி மோகன் அவர்கள். ஏன்னா ரவி மோகன், ஜெயம் ரவிங்கிற பேரை ரவி மோகன் மாற்றினதுக்கு காரணமே இந்த என்எம் ரவின்னு சொல்லி நம்ம விஜய் சித்து பயங்கரமாக கலாச்சி எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப மனசு நொந்து போய் இதுக்கப்புறம் இது செட் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு
என்னோட பேர் இனிமே ரவி அல்லது ரவி மோகன்னே கூப்பிடுங்க. நான் சொந்தமா இப்ப ரவி மோகன் தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு நடத்தப் போறேன். அப்படி இப்படின்ட்டு அந்த மனுஷன் லெட்டர்ல பயங்கரமா மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. ஸோ இனிமே நம்ம இளம் புயல் வந்து ஜெயம் ரவி கிடையாது. ரவி மோகன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிரஸ் ரிலீஸ் விட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்து சரி இந்த ரவி மோகன்கிறத வந்து மேலும் நல்லா கன்ஃபார்மா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு திரைப்படத்தோட ஒரு டைட்டில் டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திரைப்படத்துல அது வந்து லைட்டா அந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடி அந்த ஹீரோக்குன்னு ஒரு கார்டு வரும் இல்லைங்களா? அதுல இளம் புயல் ஜெயம் ரவி அப்படிங்கிறது அப்படி மறைஞ்சு, ரவி மோகன் அப்படின்னு சொல்லி வந்த விதம் எனக்கு ரொம்ப ஆப்ட்டா பட்டுச்சு. ரொம்ப அருமையாவும் இருந்துச்சு. அதே சமயத்துல பராசக்தி அதே நாள்ல பராசக்திங்கிற திரைப்படத்துல வில்லனா வேற நடிக்கிறாரு. அதுலயும் அந்த ரவி மோகன் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படக்குழுவே வந்து அவங்கள ரவி மோகன் அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருந்தது. ஓகே, ஃபைன். அடுத்து நம்மவர், ஆண்டவர், உலகநாயகன், அப்புறம் வந்து வேற என்னென்ன இருக்கு? நம்ம பத்மஸ்ரீ, டாக்டர் கலைஞானி கமலஹாசன் அவர்கள். அடப்பாவி! என்னடா அது இப்படி மென்ஷன் பண்ற? அப்படின்னா, அந்த மனுஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. என்ன சிம்பிளா கமல்ஹாசன், கேஹெச் அப்படின்னு கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டாரு. இப்ப தக் லைஃப்னு சொல்லி ஒரு திரைப்படத்துடைய டீசர் மாரி ஒண்ணு விட்டிருந்தாங்க. அதுல பார்த்தா, விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது, நம்ம பயலுகெல்லாம் இனிமே உலகநாயகன் கிடையாதுடா, விண்வெளி நாயகன்னு மாறிட்டார்றா. அதனால தான்டா இந்த பட்டத்தை வேணாம் அப்படின்ட்டாப்ல. இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு விட்டிருந்தாப்ல. ஃபைனலா இது எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்த ஒரு மனுஷனை பத்தி நம்ம பேச போறோம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேசிங்ல நான் வந்து ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட பார்த்தீங்க அப்படின்னா, ரேசிங்க்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சில ஆடுலலாம் நடிச்சு, அதில வர்ற காசை யூஸ் பண்ணி முழுக்க முழுக்க ரேசிங்க்காகவே பார்த்தீங்க அப்படின்னா, அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிடென்டலா சினிமாவுக்குள்ள வந்தவரு. அப்புறம் அவருடைய நடிப்பு திறமைய பார்த்து, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே சேர்ந்துச்சு. ஒரு உச்சத்துக்கு போம்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வேணும். சில விஷயங்கள் இருந்தா தான் நம்ம உச்சத்துல வந்து ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப பிரபலங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப எனக்குன்னு ரசிகர் மன்றம் வேணும். இப்ப எனக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்தா தான் நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி. ஆனா மனுஷன் வந்து பீக்ல இருக்கிறப்ப கூட எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2010ஆம் ஆண்டு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அத கலைச்சுட்டாப்ல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்த வந்து பில்லா படத்துக்கு அப்புறம் எந்த படத்துக்கும் யூஸ் பண்றது இல்ல. ஸோ அல்டிமேட் ஸ்டார்ங்கிற பட்டத்த தூக்கி எறிஞ்சுட்டாப்ல. அடுத்து இனிமே நான் அஜித் குமார்னே இது பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரியே தான் அவரோட படங்கள்ல எல்லாத்துலயுமே டைட்டில்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 காலகட்டத்தில என்ன இனிமே தலன்னு கூப்பிடாதீங்க. என்ன இனிமே அஜித் குமார் அப்படின்னே மென்ஷன் பண்ணுங்க. ஏகேன்னு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரசிகர்கள் ரொம்ப சும்மாலாம் இருக்க மாட்டாய்ங்க. கடவுளே! அஜித்தே! அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இத பார்த்துட்டு மனுஷன் கடுப்பாயி திரும்பி இன்னொரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருந்தாப்ல. இனிமே என்ன கடவுளே அஜித்தேன்லாம் கூப்பிட வேண்டாம். என்ன நார்மலாவே அஜித் குமார்னே கூப்பிடுங்க. நான் நார்மலாவே அஜித்தாவே இருந்துட்டு போறேன். என்ன கடவுளேன்லாம் கூப்பிட வேண்டாம். பொது இடங்கள்ல என்ன அந்த மாரிலாம் கூப்பிடும்பொழுது, எனக்கு என்ன அவருக்கு வந்து என்ன நினைக்கிறார்னா, அது ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்றாரு. 2வது உங்க குடும்பத்த பாருங்க. என்ன ஆரோக்கியமா, சந்தோஷமா உங்க குடும்பத்த பாருங்க. அப்படின்னு சொல்லி வாழு வாழ விடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அவ்வளோதான் மக்களே. அதாவது ஒரு செலிபிரிட்டீஸா இருக்கிறவங்க, இந்தந்த விஷயத்துக்காக தான் செலிபிரிட்டி ஆவணும் அப்படின்னு ஒரு கனவோட இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா, அந்த இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட, இல்ல நான் சராசரியான வாழ்க்கை, நான் இயல்பான மனிதனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தனக்கு அளிக்கப்பட்ட பட்டத்த துறந்த பிரபலங்கள பத்தி நம்ம பேசியிருந்தோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் டாபிக்ல தான் நான் இனிமே கான்டென்ட் போடுவேன். நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் இனிமே வராது. ஏன்னா, எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து பிக் பாஸ் ஷோல சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஸோ, அந்த வழியில இனிமே நம்ம கான்டென்ட் வரும். ஸோ, உங்க ஆதரவு நீங்க குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். குடுக்காம போனாலும் பரவால்ல. ஏன் டேலண்டா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஃபாலோவிங் வரும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவ பார்த்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.